வணக்கம் மக்களே! நம்மளுடைய சேனல்ல ஒரு வெட்டிங் டைட்டில் ப்ராஜெக்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ தான் நெனைக்கிறேன். இந்த வீடியோல நெறைய பேர் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க் குடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. சரிங்களா? அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா சாஃப்ட்வேர்லயும் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாரி பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், கிராபிக்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்லலாம் தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த தமிழ் டைப்பிங்க்கான ஃபாண்ட், அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே கீழ லிங்க் குடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க செக் பண்ணி, அந்த ஃபைல்ஸ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எல்லா சாஃப்ட்வேர்லயும் உங்களுக்கு தமிழ் டைப்பிங் சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்கான லிங்க்கும் கீழ குடுத்துருக்கேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இத டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், இத வந்து ஸிப் ஃபைல்ல இருக்கும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேக்ல என்ன ஆகும், இந்த மாரி நார்மல் ஃபோல்டரா மாறிடும். மேபி நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸெட் ஃபைல்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோல்டரா மாறிடும். ஃபோல்டரா மாறுனதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இதில இருக்கக்கூடிய ஃபைல் என்னென்னன்னு பார்த்துக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஸ்டி ஃபைல் குடுத்துருப்பேன். அப்புறம் ஒரு பேக்கிரவுண்ட் ஃபைல் இருக்கும். லைட் ஓவர்லே இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் ப்ராஜெக்ட்டு. இத நீங்க வந்து நார்மலா டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுடைய பிரீமியர் ப்ரோலயே இது என்ன ஆகும், டைரக்ட்டா ஓப்பன் ஆயிடும். பார்த்தீங்களா? இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில வந்து உங்களுக்கு தேவையான ஆடியோவ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் ஆடியோ இல்லாம தான் இது பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். சரிங்களா? இன்னொன்னு இந்த எஃபெக்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஃபிலிம் இம்பாக்ட்ல வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். இந்த ஃபிலிம் இம்பாக்ட் உங்கட்ட இல்லன்னா, இந்த ஜூம் மாரி வரக்கூடிய எஃபெக்ட் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோ டிரான்சாக்ஷன்ல போய் இதில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு எஃபெக்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நான் 2025 பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து 2019, 2020 பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஃபிலிம் இம்பாக்ட் அப்படிங்கிறது அங்க இருக்காது. ஸோ, அப்போ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து என்ன ஆகும்னா, இங்க காட்டாது. அதுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது டிரான்சாக்ஷன வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா ஒர்க் ஆயிடும். இப்ப இந்த ஃபைல்ஸ சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, Photoshop தான் ஒரு சூப்பரான ஒரு வழி. Photoshopல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க தேவையான பிஎஸ்டி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருமண விழாங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? திருமண விழாங்கிறத எடுத்துட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதே திருமண விழா அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி நான் கலர் சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் எஸ்ன்னு குடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா பிரீமியர் ப்ரோல சேஞ்ச் ஆயிடும். ஸோ, அப்படி இல்லன்னா கூட நீங்க ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, தாராளமா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து தெரியல அப்படின்னா, இந்த கண் சிம்பல எடுத்து பாருங்க. உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ இந்த நெறைய டெக்ஸ்ட் இருக்கிறது இங்க வேணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட் பட்டன அழுத்தி பிடிச்சுட்டு, அத அப்படியே டிராக் பண்ணி இங்க விட்டுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ, சிம்பிளா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மாரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டோட்டல் லிங்க் இருக்கும். என்னலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட்க்கான லிங்க் 1. 2வது தமிழ் ஃபாண்ட் அதுக்கான லிங்க். எஸ்ஆர் ஃபாண்ட், ஆர்ஜிபி ஃபாண்ட் இதில யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ல. விண்டோஸ்ல எஸ்ஆர் ஃபாண்ட் தான் லேட்டஸ்ட்டா அது நல்லாயிருக்கும். அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் லிங்க், இந்த ஸ்டைலோட கலெக்ஷன். இந்த இடத்துல நெறைய கலர் வேரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா? Photoshopல பயன்படுத்தக்கூடியது. இதுக்கான ஒரு லிங்க். இது எல்லாம் ஒரே பண்டலா குடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கிடுங்கன்னா, டவுன்லோட் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த மாரி இந்த ப்ராஜெக்ட்ட பயன்படுத்திக்கங்க. ஓகே மக்களே!